பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று காலை 8 மணி 10 நிமிடம் வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இரவு 11 மணி 36 நிமிடம் வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இரவு 9 மணி 16 நிமிடம் வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இரவு 9 மணி 9 நிமிடம் வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11 மணி 36 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 11 மணி 36 நிமிடம் வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் தமிழ் வருட பரப்பு. சித்திரை அப்படின்னாலே எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சைத்திர விஷு புண்ணிய காலம் இன்றைய நாள். சைத்திர விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொன்னால், நம்ம கனிகளை எல்லாம் வைத்து இன்றைய தினம் புது வருடத்தை வரவேற்கிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க, சித்திரை பிறந்தா தை பிறந்தாதான் வழி பிறக்கணுவாங்க, சித்திரை பிறந்தாலும் வழி பிறக்கும். இந்த மாதத்தில், அதாவது சித்திரை மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கோடை மழை நன்கு பொழியும், காய்கறிகள் விலைவாசிலாம் ஏறுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி தங்கம் வெள்ளி விலையெல்லாம் ஏறும், பங்கு வர்த்தக விலைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும், விவசாயம் செழிக்கும், ஆனா விலைவாசி ஏறும். மழை இருக்கு, இந்த மாதம் மழை இருக்கு. அதே போல இன்னைக்கு நம்ம வருடப்பிறப்பை வரவேற்கிறோம். சரி, எப்படி வரவேற்க வேண்டும்? நம்ம சித்திரை மாதம் எல்லாரும் ஆங்கில மாதத்தை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா தமிழர்கள் ஆகிய நமக்கு இந்த தமிழ் பண்டிகை தான் நமக்கு முக்கியமானது. அதுவும் திங்கட்கிழமையில் வருகிறது, விடுமுறை நாட்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த தமிழ் வருட பிறப்பை எப்படி கொண்டாடலாம், என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் அப்படின்னும் போது மேஷ லக்னம் விழும். சூரியன் இங்க உச்சம் பெறுகிறார். அப்போ மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், மீனத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், திருக்கணிதப்படி சனி பகவான். சரி, நம்ம இந்த விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். இன்னைக்கு சிவன் வழிபாடு செய்வதும் விசேஷம். விஷு புண்ணிய காலம் அப்படின்னாலே சிவனை வணங்கலாம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் போது பெருமாளை வணங்கலாம். சரி, இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முக்கணிகள் அப்படின்னு சொல்றோம். முக்கணிகள்னா என்னென்னது? மா, பலா, வாழை, இந்த வெத்தலை பாக்கு, நகைகள், விவசாயிகளா இருந்தா நெல், மங்கள பொருட்கள், இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சுட்டு முன்னாள் இரவே இதெல்லாம் வச்சிடணும், பூஜை அறையில வச்சிடணும். நம்ம பூஜை அறை, வழிபாட்டு அறைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அங்க வச்சிடணும். மா, பலா, வாழை, முக்கணிகள், வெத்தலை பாக்கு, நகைகள், மங்களமான பொருட்கள்
மங்களமான பொருட்கள்னா எல்லாருக்கும் தெரியும். மஞ்சள், இந்த மாதிரி குங்குமம், பூக்கள், நிறைய பூக்கள், பழங்கள். இந்த 3 தவிர நிறைய பழங்களும் வைக்கலாம். வச்சுட்டு காலையில காலையில எப்பொழுதுமே புத்தாண்டு அப்படின்னும் போது தமிழ் வழக்கப்படி சூரியன் வந்த பிறகுதான் புத்தாண்டு அப்படின்னுவாங்க. சூரியன் வரும்போது குளிச்சுட்டு அதிகாலையில புத்தாடை அணிஞ்சு, அதே மாதிரி வாசல்ல கோலமிட்டு, இந்த முக்கணிகள் அங்க ஒரு கண்ணாடி வச்சிடணும். அந்த இடத்துல கண்ணாடி வச்சுட்டு நல்ல ஒரு விளக்கு தீபம் கூட ஏத்தி வச்சிடலாம். இரவே தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊத்தி ஏத்தி வச்சுட்டு, இல்ல நெய் தீபம் கூட ஏத்தலாம். ஏத்தி வச்சுட்டு காலையில அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சு அங்க போய் பூஜை அறையில நம்ம அதை பார்க்கணும். பார்க்கும்போது இந்த வருடம் முழுக்க நமக்கு நன்மைகள் செய்யும். வாழ்க்கையில நமக்கு தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தான். எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு தான் பெருசா கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையிலே நம்ம கொண்டாட வேண்டியது தமிழ் புத்தாண்டு தான். அந்த தமிழ் புத்தாண்டு அன்று இதையெல்லாம் செய்யும் போது நம் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். அதே மாதிரி இந்த 12 மாதத்துல முடிஞ்சு முதலாவதாக வரக்கூடிய மாதம் சித்திரை மாதம் இல்லைங்களா? அதே மாதிரி சூரியன் மேஷத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் பயன்படுத்துகிறோம். வாழ்க்கையில, அதாவது வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, சித்திரை பிறக்கட்ட எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால நல்லது எல்லாமே செய்யக்கூடியது இந்த சித்திரை மாதத்தில் தான். இந்த சித்திரை மாதத்தில் நம்ம நகை வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி சரி, நம்ம இதெல்லாம் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா பொருட்களை வாங்கி சாமி அறையில் வச்சுட்டு குளிச்சுட்டு இந்த காலையில எழுந்து அந்த கண்ணாடி ஒண்ணு வச்சிருங்க. அந்த கண்ணாடி வழியாக இந்த பொருட்களை எல்லாம் பார்த்து அங்க தூப தீபம் காட்டி அதன் பிறகு கோவிலுக்கு செல்லுங்கள். அதே மாதிரி 6 வகையான சுவைகளை அங்க வைக்கணும்னுவாங்க. 6 சுவை என்னென்ன? இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர், புளிப்பு. இது 6 சுவைகளும் இருக்குமாறு நம்ம உணவை படைக்கணும்ன்றது தான் இந்த இடத்துல. ஆனா பாகற்காயை சேர்க்காதீங்க. ஏன்னா புது வருடத்துல பாகற்காயை சேர்க்கக்கூடாது. அதனால இந்த வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு செய்வாங்க. உங்களுடைய இதுக்கு எப்படியோ அதை செய்யுங்க. அதே மாதிரி கடன் வாங்கி செய்யாதீங்க. தான தர்மங்கள் செய்யலாம். வெயில் காலத்திற்கு ஏற்ற தானங்கள் செய்வது நல்லது. இந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க என்ன செய்யலாம்னா, குடை, செருப்பு, விசிறி, நீர்மோர் பந்தல் அமைப்பது, இதையெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரக்கூடிய பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு வீட்டு வாசல்ல தண்ணீர் வைப்பது இந்த மாதத்தில், இதையெல்லாம் செய்யும் போது அவ்வளவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதே மாதிரி புத்தாண்டன்று கடைக்கு சென்று உங்களால முடிந்தது ஒரு 1 கிராம் வெள்ளியாவது வாங்குங்க. தங்கம் இப்ப வாங்க முடியாது. 1 கிராமே 8000 சில்லற போயிடுச்சு. அதனால வெள்ளி வாங்கலாம். வெள்ளினா 113 ரூபாய் தான் 1 கிராம் வெள்ளி. 1 கிராம் வாங்கி வைங்க. அப்போ வாங்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க. கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம், மங்களமான பொருட்கள், லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு உரிய அந்த கடாட்சத்தை நீங்க வாங்கி வைக்கும் போது உங்க குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வளர செய்யும். அதை செய்யலாம். சரி, இவ்வளெல்லாம் செய்யலாம்னு சொன்னோம். செய்யக்கூடாதவை ஒண்ணு இருக்கு இல்லையா? தமிழ் புத்தாண்டு அன்று கட்டாயம் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய இந்து மதத்துல விசேஷ நாட்கள்ல தலையில எண்ணெய் வைத்து குளிக்க மாட்டார்கள். அதே மாதிரி அசைவம் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். நகம் வெட்டுவது, முகச்சவரம் செய்வது, முடி வெட்டுவது இந்த நாளில் செய்யவே கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி
வீட்டில் ஒட்டடை அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இன்னைக்கு குப்பைகளை அதே மாதிரி வீட்டில் எல்லா குப்பையும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக கொட்டுறது, அதெல்லாம் இன்னைக்கு செய்யாதீங்க. முன்னாலே எல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க. அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்தாண்டில் யாருக்கு கடன் கொடுத்தாலும் அந்த கடன் மீண்டும் மீண்டும் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது. அதனால நம்ம இன்றைய நாளை நம்ம எல்லாம் நல்லபடியா வணங்குவோம், தமிழை வளர்ப்போம். அதே போல குடும்பத்தில் உள்ள அத்தனை விதமான மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கட்டும். இந்த முறையை நீங்க வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகையில முதல் பண்டிகை எதுனா வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு. உலகெங்கிலும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் யோக பிருந்தாவின் தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த வருடம் பிறக்கும் போதே பாருங்க, சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர். துலாத்துலதான் சந்திரன், சுவாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும் படிப்படியா. மனசுல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி வெளியூர் வர்த்தகம் சார்ந்த பணிகளை புதிய அறிமுகம் ஏற்படும். சுற்று வட்டாரத்துல நல்ல புகழ், மதிப்பு, மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மேன்மையான சூழல் ஏற்படும். நல்ல செயல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயம் 8ஆம் நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எதை எடுத்தாலும் விருத்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். முயற்சி சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டுல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல சகோதரர்களும் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். புதிய நபர்களால் சில மாற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். சமூகம் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கூடும். மனசுல ஒரு சில பிரச்சனைக்கு உறுத்திக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் விருத்தி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 6ஆம் நட்ச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்பட. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் புத்திசாலித்தனமா செயல்படுங்க. செயல்பட்டால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கோபத்தை அடக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் கோபங்கள் வரும். அதை மட்டும் கட்டுப்படுத்துங்க. அரசு வழி தொடர்பான செயல்கள்ல ரொம்ப ரொம்ப பொறுமை இன்னைக்கு தேவை. உறவினர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும். அதே போல இப்பொழுது என்ன தேவை, இன்றைய தினம் என்ன தேவை, நாளைய தினம் என்ன தேவை, அந்த தேவைகள் அத்தனையும் இன்றைய தினம் பூர்த்தியாகும். கவலைப்படாதீங்க. பெற்றோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நிறைய நன்மையை தரும். கேட்டு பயன்பெறுங்கள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய வட மேற்கு திசை அதிசயன் 4ஆம் நட்ச நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
அரசு தொடர்பான ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருங்க. கவனமா இருந்து செயல்பட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலை, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் துணிச்சலா முடிவு எடுங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை வடகு திசை அதிசய ஒன்பது அமைன் அஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே போல ஆரோக்கியத்துல ஒரு கொஞ்சம் கவனம் வைக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் வைக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் கவனம் வைங்க. கார வகைகளை தவிர்த்துருங்க. எண்ணெய் பொருட்களை தவிர்த்துருங்க. தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே போல உங்க கூட ரொம்ப நெருங்கியவர்கள் இருந்தால் அவர்களால உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளா இன்னைக்கு அமையும். உறவினர்களால் உதவிகரம் கிடைக்கும். எதிர்பார்த்த தன வரவெல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். திட்டமிட்ட வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் அன்போடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை அதிசய எண் 8 நஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தி. மகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களோட இருப்பவர்கள் பற்றி புரிதலை நல்லா அறிஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா கூட இருக்கிறவங்களே இன்னைக்கு குழி பறிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். உங்க குணத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். என்னைக்கு ஒரே மாதிரியா இருந்துருங்க. யாருக்கு உதவி செய்யறேன்னு போகாதீங்க. கையெழுத்து போடுறேன்னு போகாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்திலே 4 கிரகம் இருந்தது. ஒரு கிரகம் இப்ப தள்ளி வந்தாச்சு. அதனால 3 கிரகங்கள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அதே போல சமூகம் சார்ந்த நிகழ்வுகள புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். செலவுகளை குறைச்சிக்கோங்க. அந்த செலவுகளுடைய தன்மையை அறிஞ்சு செலவு பண்ணுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3 நட்ச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகமாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் எடுத்த காரியத்துல திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தும். உறவினர்களை அனுசரித்து செல்லுங்க. உறவினர்கள் வழியில நல்ல ஆதரவுலாம் கிடைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு இன்னைக்கு தெளிவு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். கால்நடை துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வியாபாரத்துல புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. ரொம்ப வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பட்டால் இன்றைய நாள் லாபத்தை சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வெளியூர் பயணம் தொடர்பான வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் செலவும் இருக்கு, வரவும் இருக்கு. அதிசய இசை வடகிழக்கு திசை அதிசய எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். மனசுல ஒரு தெளிவு இன்னைக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே,
மனசுல ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டுல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க, சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும். இணையம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்னைக்கு அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள், தடைகள் இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் இன்னைக்கு சீராக இருக்கும். வெற்றி கிடைக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மேன்மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். புதிய செயல் திட்டங்கள்ல கவனம் தேவை, அது மட்டும் இருக்கணும். அதே மாதிரி புதிய வேலை முயற்சிகள்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா இன்னைக்கு விலகும். உங்களுடைய அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்ன்ற ஒரு அணுகுமுறை இருக்கு. அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாள். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. உராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த ஆன்மீகத்தால் சில மகான்களை தரிசனம் செய்வது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி தர்மம் சார்ந்த காரியங்களை ஈடுபாடு அதிகரிக்கும். வேலையாட்கள்லாம் இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. தொலைதூர சுப செய்திகள் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அதே மாதிரி காதுல பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு அது குறையக்கூடிய ஒரு தன்மை. காதுல வலி, காதுல சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறையும். அதே மாதிரி சகோதரர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்கார மகிழ்ச்சி பெருகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சிறு சிறு விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பழைய நினைவுகளை அப்படி தூக்கி ஓரமா போடுங்க. இல்ல அப்படின்னா அதனாலே உங்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். நண்பர்கள் வகையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். கவனமா இருங்க. வீண் செலவு ஏற்படும். அதனால மனசுல ஒரு ஒரு விதமான சஞ்சலம், கவலை ஏற்படுகின்ற ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கல் விவகாரத்துல கவனம் தேவை. எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவத்தை கொடுக்குகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் எதிர்ப்புகள், சிரமங்கள் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சகோதர வழியில மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 2ஆம் இடத்திலே ராகு, சுக்கிரன், புத பகவான் எல்லாம் இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த விஷயத்துல செலவுகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். கவனமா இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப குழப்பத்தை கொடுக்கும்.
அதனால தெளிவா இருங்க இன்னைக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும். இது புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு நாள். இன்னைக்கு உங்களுக்கு பிறக்கும் போதே சந்திராசிரமம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரிய பகவான். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதே போல உறவு வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். அடுத்த இனத்தவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல ஒரு சில பேருக்கு நட்பு வட்டாரம் விரிவடைகின்ற ஒரு தருணம் இருக்கு. பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி சமூகம் சார்ந்த பணிகள்ல அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் எதை செய்தாலும் வேகத்தோடு செய்யாதீங்க, வேகத்தோட பண்ணாதீங்க. பேச்சில நிதானம் இருக்கணும். விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசயன 5ஆம் எண் அஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.